இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1.5 கப் அளவுக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம். நான் வந்து காலிஃப்ளவரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் சுடுதண்ணியில் உப்பு போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதே மாதிரியே எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பாதி அளவுக்கு கேப்சிகம்மாக பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போது இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் தூவி இறக்கிடுங்க. அடுத்ததாக 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு பக்கம். இந்த மாதிரி இன்னொரு ப்ரெட்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு சைடு திருப்பி வச்சுட்டு இதில் வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சுருங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் மசாலாவை வச்சுட்டு இப்போது இதுக்கு மேலே 2 ஸ்லைஸ் பெரிய வெங்காயத்தை வச்சிடலாம். அடுத்ததாக 2 ஸ்லைஸ் தக்காளியையும் வச்சுட்டு இந்த ப்ரெட் எடுத்து இதை மூடிடுங்க. இப்போது இதை வந்து நம்ம கிரில் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட கிரில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தோசைக்கல்லையே கூட பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தோசைக்கல்லில் பண்ணுறீங்க அப்படின்னா 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளோட ரொம்ப சிம்பிளான காலிஃப்ளவர் சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.